முதலாவதாக அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த வேளையில கூட ஒரு சிறு கூட்டமாய் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்மை துதிக்கும், ஆராதிக்கும் அந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. கொடா கொடி சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் விசேஷமா ஆண்டவரே, அடியாளை உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பிக்கிறேன். அடையாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உடைய வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயத்துல தொடப்படக்கூடிய கிருபையா இருக்க கிருபை செய்ய உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். நீரே பொறுப்படுத்துகளும் வழிநடத்தும். துதி கனம் மகிமை எல்லாம் முக்கிய சத்திர இயேசு கிறிஸ்துவுல ஜெயிக்கிறனால பிதாவே, ஆமென். நாம் சற்று தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம். இன்னைக்கு தலைப்பு விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அந்த விண்ணப்பத்தை கேட்கிற நம்ம என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, இல்ல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆனா நம்ம கவலைப்படாம இருக்கிறோமா? இல்ல. அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும், இல்ல ஒரு நேரமோ, ஒரு காரியங்கள் குறித்து, ஒரே காரியம் இல்ல பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, இல்ல உற்ற உறவினரை குறித்து, நம்முடைய சரீரத்தை குறித்து, இல்ல ஏதோ ஒரு பலகீனம் வந்தா, ஏதோ சம்திங் நமக்கு ஒரு கவலைகள் ஏதோ ஒண்ணு வந்துருது. நம்ம நினைப்போம்ல, ஜெபிக்கிறோமே ஏன் இப்படி நடக்குது? நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோமே, நம்ம எல்லாமே ஆண்டவருடைய பாதத்துல வைக்கிறோமே, நமக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம்ல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது, ஏன் ஏசப்பா அப்படின்னு கேள்விகள் கூட சில சமயம் கேட்க தோணும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அதனால வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றையும் 1, 2ன்னு சொல்லல, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, நம்ம ஒரு வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுவோம்ல. அப்ளிகேஷன் போடும்போது அந்த அப்ளிகேஷன்ல நம்ம குவாலிஃபிகேஷன், நம்ம பேரு, நம்ம அப்பா அம்மா பேரு எல்லாமே கேட்பாங்கல்ல. எல்லாம் எழுத சொல்லுவாங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னால எங்க. அதே மாதிரி நம்மளுடைய விண்ணப்பத்துல எல்லாம் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாவற்றையும் குறித்து சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால எப்படி செலுத்தணுமா, சோத்திரத்தோட எல்லா காரியத்திலும் சோஸ்திரம் செய்வதில் அவருடைய சித்தமா இருக்கிறது இல்ல. அப்ப எல்லாவற்றிலும் சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம சில வேளைகளை மனசு ரொம்ப சோர்வா போயிரும், இல்ல யார்ட்டையாவது சொன்னா நம்ம மனசு ஆறுதல் அடையும். சிலவங்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட சொன்னனால என் மனசு ஆறுதல் அடைஞ்சிச்சு. ஏன்னா சிலவங்கிட்ட சொன்னா சில விஷயங்கள் வெளியே போகாது, யார்ட்டையும் சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. சிலர் பாத்தீங்களா, சில விஷயங்கள் நம்ம சிலர்ட்ட சொல்லும்போது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வேற மாதிரி போயிட்டே இருக்கும் இல்ல. அதனால நம்ம எல்லா விஷயங்களும் எல்லார்ட்டையும் சொல்லவே முடியாது இல்ல. சில சமயம் அது தப்பான கண்ணோட்டமா பார்ப்பாங்க. இவ்வளவு ஜெபிக்கிறாங்க, இப்படி இருக்காங்களா, இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்களா அப்படின்னு நினைப்பேன். இல்ல, இந்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்ற மத்தேயுல நினைக்கிறேன், தரித்திரவான்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இல்ல. அப்போ கஷ்டப்படுறதுனால அவங்க ஆண்டவருடைய பிள்ளை இல்ல, ஜெபிக்கிறனால ஏன் அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு எல்லாம் கிடையாது இல்ல. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு, ஒரு திட்டம் வச்சிருப்பாரு இல்ல. யாரை எப்படி கொண்டு வரணும், என்னென்ன காரியங்கள், நம்ம எப்படி அவரை தேடணும், அதை குறித்தா நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான இல்ல, அந்த புத்திக்கே அது எட்டாத ஒரு தேவ சமாதானம், அது சொல்லவே முடியாது. உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளுமாம். உங்கள் இருதயம், இந்த இருதயத்துக்குள்ளதான் நம்ம வெளியே பார்க்கும்போது தெரியாது இல்ல, யாருக்குமே தெரியாது.
நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கவும் தெரியும். ஆனா இருதயத்துக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். பேசிட்டே இருப்போம் தான். ஆனா இருதயத்துக்குள்ள பல கவலைகள் ஓடிட்டு இருக்கும். நம்முடைய சிந்தைக்குள்ள பலவாறு ஓடிட்டு இருக்கும். இல்ல? ஆனா வெளி பார்க்கும்போது என்ன தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதனால இருதயத்தையும், சிந்தையையும் அ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை அ சோஸ்தத்தோடு கூட ஜெபத்தினாலும், வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தக்கூடவர்களா இருப்போம். அதே மாரி இன்னொரு வசனம் சொல்லுது, 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் நம்மள விசாரிக்கிற தேவன். சில சமயம் நமக்கு தோணும், யாருமே என்ன விசாரிக்கலையே, எனக்கு விசாரிக்க யாரும் இல்ல. என் தாய் என்ன கைவிட்டாங்க, என் தகப்பன் என்ன கைவிட்டாங்க, என் உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிட்டாங்களே, எனக்கு யாருமே இல்லையே ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம் ஒரு கவலை இருக்கும். ஏன்னா தேட வரும் இல்லையா? கணவர் கூட எனக்கு சரியில்லையே, ஏன் எனக்கு இது இப்படிப்பட்ட சூழ்நிலை? பிள்ளைகள் சரியில்லைல, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த இதுல ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரா நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார்ல. அ அ விசாரிக்கிறவரானபடியால், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு. அப்ப நம்முடைய கவலைய அவர் மேல வைக்கக்கூடியவர்களா இருக்கணும். மனுஷன்ட்ட போய் சொல்லக்கூடாதுல்ல. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அ சங்கீதம் சொல்ல விடுது. அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுல்ல. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு அப்படின்னு அவரே அவர்களுக்கு நமக்கு துணையும், நமக்கு என்ன செய்றாராம் கேடகமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ நம்ம அவரை நம்பக்கூடிய பிள்ளைகளாய், நம்முடைய கவலைகளை அவர் மேல வைக்கக்கூடிய பிள்ளைகளா இருப்போம். வேதத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருவர். இசைக்கியா ராஜா இல்ல? அவரை குறித்து நம்ம சற்று தியானிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18 அதிகாரத்த நம்ம எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 18 அதிகாரத்துல எசேக்கியா ராஜா அவரு எப்படி விண்ணப்பம் பண்ணினாரு? அவரு எப்படிப்பட்டவராய் இருந்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சற்று தியானிப்போம். அவர பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பா பேரு ஆகாஸு, அம்மா பேரு ஆபி. அவரு வந்து ம் அ ராஜாவாகும்போது அவருக்கு எத்தன வயது அப்படின்னா, ஒரு 25 வயது அவருக்கு. 18 2வது வசனம்ல இருக்கு. அவரு எருசலேம்ல 29 வருஷம் என்ன செய்றாரு? அரசாண்டார். ஒரு வாலிப மகன் இல்ல? அ 29 வருஷம் என்ன செய்றாரு? அவரு ஆட்சி செய்றாரு. அவரு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவரு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவராய் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு 4 காரியங்கள் அவரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல இருந்தே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளும் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்கணுமா, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களும் செம்மையானதாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுல்ல. அவர் செம்மையானதை செம்மையான ஒரு சரியானதா இருக்கணும். அதுல எந்த ஒரு ஒரு விஷயம் சொல்றது, ஒரு ஏமாற்றுறதோ, இல்ல இல்ல கள்ளம், கபடம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுல ஒரு பெர்ஃபெக்ட் இருக்கணும்ல. நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, அதுல ஒரு பெர்ஃபெக்ட் காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்றாரு? விரும்புறாரு. அப்போ அவரும் ஆண்டவருடைய கர்த்தரின் பார்வைக்கு, மனுஷன் பார்வைக்குல நம்ம இன்னைக்கு சில சமயம் மனுஷங்கள திருப்திப்படுத்த பார்க்கிறோம்ல. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா, ஐயோ! அவங்க தப்பா நெனச்சுக்கிடுவாங்களோ! அவங்க இப்படி நம்ம சொல்லிட்டா இப்படி ஆயிருவாங்களோ! ஐயோ! அவங்களுக்கு ஏத்தபடி நம்ம பேசணும் அப்படியெல்லாம் நெனைக்கிறோம் இல்ல? அப்படி இல்ல. ஆனா, நம்ம யாருடைய பார்வைக்கு செம்மையானவர்களா இருக்கணும்னா, கர்த்தரின் பார்வைக்கு எந்த ஒரு விஷயம் செய்யும்போதும், எல்லாவற்றையும் யாரு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, நம்முடைய தகப்பன் பார்த்துட்டு இருக்காரு. அது யாருக்குமே தெரியாதுல்ல. மனுஷனுக்கு தெரியாது. இப்ப நான் என்ன செய்றேன், எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்னு மனுஷங்களுக்கு தெரியாது. வெளி தோற்றத்துல பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனா, ஆண்டவருடைய பார்வையில நான் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ஒரு செம்மையானவளா இருக்கணும். சரியானதை பேசக்கூடியவளா, சரியான காரியத்தை சரியானபடி செய்யக்கூடியவளா இருக்கணும்ல. எல்லாவற்றிலும் ஒரு பெர்ஃபெக்ட் காணப்படணும். நீதிமொழிகள்ல சொல்லப்படுது. 16ஆம் அதிகாரம். அம் 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். ஆமென். பாருங்க.
மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். நம்முடைய பார்வைக்கு இப்ப என்னுடைய பார்வைக்கு நான் செய்யற காரியங்கள் எனக்கு எப்படி இருக்கும்? கரெக்ட்டா இருக்கும். நம்ம சில சமயம் சொல்லுவோம். சிலவங்க சொல்லுவாங்கல்ல, இதுல சின்ன தப்பு இருக்குன்னா, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயோ! அது எப்படி? நான் கரெக்ட்டா தான் பண்ணுவேன். நான் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஆனா கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறாராம். நம்மள என்ன செய்றாராம்? நிறுத்து பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு ஒரு பொருள் வாங்க போறோம்ல. இப்ப 1 கிலோ சர்க்கரை வாங்க போறோம் கடையில. வாங்க போகும்போது, அந்த தராசுல வைக்கும்போது, இப்போ ஒரு 1 கிலோவுக்கு 3/4 கிலோ தந்தா நம்ம வாங்குவோமா? இல்ல. உடனே நம்ம என்ன கேட்போம்? 1 கிலோ கேட்டு அவரு 3/4 கிலோ இல்ல சில இது சொல்லுவோம்ல. அந்த ரோட் சைட்லலாம் இந்த ஃப்ரூட்ஸ் விப்பாங்க. போய் பார்த்தோம் அப்டின்னா, சிலவங்க சொல்லுவாங்க இந்த தராசுலே ஏதோ மாற்றங்கள் செய்து வச்சிருப்பாங்க. எடை குறைக்கிறதுக்காக. சில இடத்துல கண்டுபிடிச்சோம் இல்ல, ஏமாற்றுற வேலை. இல்ல எவ்வளோ நம்பி போய் வாங்குறோம்ல, அதுல ஒரு ஏமாற்றம். அப்போ அந்த நிறுத்து பார்க்குறோம். கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல. 1 கிலோ அப்டின்னா 1 கிலோ இருக்கணும்ல. 1 கிலோவுக்கு அதிகமா வேண்டாம், குறைவா இருக்கக்கூடாது. கரெக்ட்டா இருந்தா போதும். அப்போ நான் அதே போல நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்றாராம்? நிறுத்து பார்க்கிறாராம். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா, அவரு நிறுத்து பார்க்கிறாரு. ஆனா, நம்முடைய பார்வைக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் சுத்தமானவன். நான் கரெக்ட்டா இருக்கிறேன். நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோம்னு நம்ம நினைச்சுக்கிறோம்ல. ஆனா, ஆவியானவருடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? செம்மையானதை செய்யக்கூடியவர்களாய், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், அவர் விரும்புகிறபடி செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாய் நம்ம இருக்கவே கூடாது. அதனால கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்மள நிறுத்து பார்க்கிறாரு அவரு. நம்ம எப்படிப்பட்ட சிலவங்க சொல்லுவாங்கல்ல, பத்திரமா இப்ப வந்து சில திருமண முன்னாடிலாம் பக்கத்துல வந்து வீட்டு பக்கத்துலலாம் விசாரிப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, "பத்திரமாட்டு தங்கம். நீங்க என்ன கண்ண மூடி குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல கேரக்டர்ல. அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி இருக்கணும். யாருடைய பார்வைக்குன்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு. ஏன்னா அவரு நம்மள நிறுத்து எவ்வளவு பெரிய ஒரு இது இல்ல. நிறுத்து பார்க்கிறாரு. அதனால நம்ம அவருடைய பார்வைக்கு செம்மையானதை நம்ம செய்யக்கூடியவர்களாய் இருக்கணும். அவரும் அதை செய்யக்கூடியவராய் இருந்தாரு. 2வது பார்த்தீங்கன்னா, 4வது வசனத்துல 18:4 அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிர தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார். 2வது பார்த்தீங்கன்னா, அவன் ராஜாவானவுடனே அவன் என்ன செய்றான்னா, மேடைகள எல்லாம் அகற்றுறான். சிலைகளை தகர்க்கிறான். விக்கிரக தோப்புகள் எல்லாம் வெட்டுறான் இல்ல. எல்லாவற்றையும் அகற்றிறான். அந்த விக்கிரகத்துக்குள்ள எல்லா காரியங்களையும் என்ன செய்றான்? எல்லாவற்றையும் அகற்றி விடுறான். அதே மாரி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுறான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தாங்களாம். அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு. அதுக்கு அவன் நிகுஸ்தான் பெயரிட்டான். அத கூட உடைச்சு போட்டான். அப்ப விக்கிரக தோப்புகள எல்லாம் அகற்றான். மேடைகளை அகற்றான். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்றான்? அருவருப்பான ஒரு காரியத்தை என்ன செய்றான்? விலக்குறான். இன்றைக்கு நம்ம என்ன செய்றோம்? நாம மேடைகள் அகற்றி விக்கிரக அ அ சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புல வெட்டி, எ ச மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில காணுகின்ற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் இல்ல, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நம்மை விட்டு விலக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். எந்த ஒரு காரியம், கசப்பு, வைராக்கியம், அ ஒ 1 பேதுரு 2 அதிகாரத்துல சொல்லுது. 1 பேதுரு 2 அதிகாரம் அ அ 1 1, 2, 3 வசனத்த வாசிக்கலாமா? 1 இப்படி பேதுரு இருக்க 2 அதிகாரம். இப்படி இருக்க இப்படி இருக்க கர்த்தர் அ தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து அ பார்த்தது உண்டானால், சகல ம், துர்க்குணத்தையும், சகலவித ம், கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், ம், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, நீங்கள் ம், வளரும்படி புதிதாய் பிறந்த ம், குழந்தைகளைப் போல ம், திருவசனமாகிய ம். கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையா இருங்கள். ஆமென். ஆமென். பாருங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், இல்ல சங்கீதம் 34ல சொல்லப்படும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு இருக்குல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அ சங்கீதம் 34:8ல அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாரு. அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். ஒரு மாம்பழம் நம்ம இருக்கு அப்படின்னா, நம்ம இன்னொருத்தர்ட்ட சொல்லும்போது, அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும்ல. அதே மாரி கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்த்துட்டோம் அப்படின்னா,
அவரு ருசி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணுமா பாருங்க. ருசி பார்த்துட்டோம். அவர் நல்லவர், நன்மை செய்யக்கூடியவரு, அவர் நம்மளை விசாரிக்கிறவரு, நம்முடைய தகப்பனா இருக்காரு, தாயா இருக்கிறாரு, எல்லாமாய் நமக்கு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா பாருங்க. கர்த்தர் தயவுல நீங்க ருசி பார்த்தது உண்டானால், ருசி பார்த்துட்டீங்கன்னா நான் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்கள், பொறாமைகளின் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, இல்ல எல்லாவற்றையும் ஒழித்து விட்டுறணுமா. அவரை ருசி பார்த்துட்டோம்னா, அவருடைய பிள்ளையா மாறிட்டோம்னா, அவருக்குள்ள வந்துட்டோம்னா, எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, ஒரு குழந்தைல புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணுமா. அப்போ இந்த திருவசனத்தின் மேல, இந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நம்ம என்ன செய்யணுமா, வாஞ்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், மனுஷரால தள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ள விலையேறப்பட்டமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை, அவர் ஒரு ஜீவனுள்ள கல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்களாமே. அப்போ அந்த ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற ஒரு மாளிகை, நம்முடைய மாளிகை எப்படிப்பட்ட மாளிகையா இருக்கும்னா ஆவிக்கேற்ற ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்படும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவர்களாய், தேவனுடைய வல்லமை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், இல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை, ஆவிக்கேற்ற பலிகளை, சோஸ்திர பலிகள் எப்போதும் அவருக்கு செலுத்துற, அவர் விரும்புற பலியை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய், இல்ல பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ஒரு பரிசுத்தமானவர்களாய், இல்ல ஆசாரிய கூட்டம் கட்டப்பட்டு வருகிறதுல அப்படிப்பட்டவர்களாய் கட்டப்படணும். அதனால அந்த மேடைகள்லாம் தகற்றணும், விக்கிரகமான இருக்கிற காரியங்களை அகற்றி விடணும். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா, அந்த 5ஆம் வசனம் ஜீவனுள்ள 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையா இருக்கணும். அப்ப ஆவிக்கேற்ற ஒரு மாளிகை இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியான ஆவிக்கேற்ற பலிகளை, அப்ப ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அது மாதிரி அந்தபடி இதை தெரிந்து கொள்ள விலையேறப்பெற்றமா இருக்க மூளைகளை சியோனிலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டாரு. அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது, சகல துர்க்குணம் நம்மளை விட்டு அகற்றப்படணும். சகலவித கபடு, வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதல், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்றது, எதுவுமே நம்மகிட்ட என்ன செய்ய, எந்த ஒரு கசப்பு, வைராக்கியம் எதுவுமே நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நம்மளை விட்டு என்ன செய்யணும், அகற்றக்கூடியவர்களாய் நம்ம என்ன செய்யணும், காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனாலதான் அதுல சொல்ல, அதே மாதிரி எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்படுது, சகல விதமான கசப்பும் 4:31 கோபம், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற இந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கூட ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு மன்னிக்க கூடியவர்களாய் இருக்கணும். அப்போ எல்லாம் அந்த காரியங்கள், தேவன் விரும்பாத அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மளை விட்டு அகற்றக்கூடியவர்களாய் இருக்கணும். அடுத்தது 3வது பாருங்க, 2 ராஜாக்கள் 18:5 வசனம். அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதரின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில, யார் மேல வைத்த நம்பிக்கையில பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். பாருங்க, தேவனாய் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. அப்போ அவனுடைய நம்பிக்கை யார் மேல இருந்துச்சுன்னா கர்த்தர் மேல இருந்துச்சு. கர்த்தரையே நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கையுடையவரா இருந்தா, இல்ல வேதம் சொல்லுது, எரேமியா 17:7 வாசிக்கலாமா? நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அடுத்த வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமா நாட்டப்பட்டது. அவன் ம். தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தான், அவர்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே மாதிரிதான் அவரும் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவருக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜா அவனை போல ஒருவனும் இருந்ததில்லைன்னு ஒரு சாட்சி இல்ல. நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது இல்ல. நம்மளை குறித்து மற்றவர்கள் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது இல்ல. இசைக்கியா கர்த்தர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சாரு. அப்போ அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அவங்க பாக்கியவானா இருப்பான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கண்ணி கொடுக்கிறமான ஒரு மரத்தை போல இருப்பானா. அப்போ நம்ம அவர் மேல நம்பிக்கை வைத்து இருக்கும்போது நம்ம பாக்கியவானா இருப்போம். அது மட்டும் அல்ல, தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு செடி எப்படி இருக்கும்? ஒரு செழிப்பா இருக்கும்ல. அது நல்ல வேர் விட்டு படர்ந்து வளரும்ல. அது வேற அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்குமா. எந்த வெயில் அடிச்சாலும், எப்பேற்பட்ட வெயில் வந்தாலும் இல்ல, எந்த வறட்சியான சூழ்நிலை வந்தாலும் அந்த செடி எப்படி இருக்கும்? அது செழிப்பா இருக்கும்ல. இந்த தோட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்த கால்வாய் மாதிரி வெட்டி விட்டுருப்பாங்க. ஒரு இடத்துல இன்னொரு தென்னை மரத்துக்கு போற அது பக்கத்துல இருக்க புல்லெல்லாம் அழகா வளர்ந்துக்கும் செடி, அந்த தண்ணி இருக்கிற இடத்துல. அப்ப தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு செடி எப்படி இருக்கும்? அது வேற விட்டு செழிப்பா அது வளர்ற மாதிரி நம்ம காணப்படும். உஷ்ணம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் நம்மள ஒண்ணுமே அது செய்யாது இல்ல. எதுவுமே நம்மள அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படிங்கிறாரு. அணுகாதுன்னா எப்ப எப்ப அணுகாது? நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது, நம்ம ஆழமான வேர் விடும்போது, அந்த வேர் படர்ந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, யார் மேல? அவர் மேல இருக்கும்போது, எந்த வெயில் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும் நம்மள என்ன செய்யாது? அசைக்கவே முடியாது. பாருங்க, இலை பச்சையா இருக்கும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழை பெய்தாலும் இல்ல, வேதத்துல சொல்றோம்ல, கண்மலையாகிய கிறிஸ்து மேல் பெரு கட்டப்பட்டவர்களா இருந்தோம்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம், பெருமழை வந்தாலும் பெருங்காற்று வீசினாலும் இல்ல, அது ஒண்ணுமே ஆகாது இல்ல. நம்ம அப்போ இந்த கண்மலையா கிறிஸ்துவின் மேல கட்டப்படும் போதுல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது 25, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்த அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போடு, மலை மேல் கண்மலையாய் கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு. ஆனா அடுத்து 26ஆம் வசனம் சொல்லுது, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு விளையாடி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிட. அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம செய்யாத பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா, வார்த்தைகளை கேட்கிறோம்ல, அநேக வார்த்தைகளை கேட்கிறோம்ல, நம்ம அதை அந்த நேரம் கேட்கிறோம். ஆண்டவர் கூட ஓமை சொல்றாருல, அந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை வழி அருகே விழுது, கற்பார நிலத்துல விழுது, முள்ளுல விழுது, நல்ல நிலத்துல விழுது இல்ல. கேட்ட உடனே நமக்கு சந்தோஷமா இருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னு. ஆனா சத்ருவானன் என்ன செய்யறான் அப்படின்னா, அது கற்பாறையில வழியில விழுந்தது பட்சி அப்பமே சாப்பிட்டு போயிருது. அது விழுந்த உடனே அது போயிருது. சாத்தான் விழுந்த உடனே எடுத்து போட்டுறா, அது ஒண்ணுமே இல்லாம போயிருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பாறையில விழுந்தது ஆழமா அந்த வேர், அந்த நம்ம இப்ப பார்த்த மாதிரி கால்வாய் ஓரமாய் தன் வேர் விடுகிறது. அப்ப வேற இல்ல அப்படின்னா அது காஞ்சி போயிருது இல்ல. ஆழமான வேர் ஆண்டவருக்குள்ள ஆழமான இடத்துல படகு கொண்டு, ஆழத்துக்குள்ள படகு கொண்டு போங்கன்னாருல. நம்ம பார்க்கும்போது முழுதும் கஷ்டப்படுறாங்க, மீன் கிடைக்கல, ஆழத்துல கொண்டு போ படகு. ஆழமா நம்ம போகும்போது போகக்கூடியவர்களாய் காணப்படும். ஆழமான விசுவாசம், ஆழமான நம்பிக்கை ஆண்டவருக்குள்ள நம்ம காணப்படும். அந்த வேர் ஸ்ட்ராங்கா ஆகணும். நம்ம என்ன வந்தாலும், பெருமழை வந்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும், காற்று எடுத்தாலும், புயல் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்போ ஸ்ட்ராங்கா இருப்பானா? கண்மலையாய் கிறிஸ்து மேல் அஸ்திவாரம் போடப்பட்டவர்களா இருக்கணும். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும் இல்ல. அது மாதிரி முள்ளுல விழுந்தது, உலக கவலைகள் வந்து நம்மளை நெருக்குது இல்ல. முதல்ல நான்
நான் சொன்னேன், நம்ம பிள்ளைகளை குறித்தோ, கணவரை குறித்தோ, உறவினர்களை குறித்தோ, இல்ல நம்முடைய சரீரத்தை குறித்தோ, நம்ம வீட்டு காரியங்கள் எல்லாவற்ற கவலைகள் வந்த உடனே அது நம்மளை விட்டு எடுத்து போடுறான் சாத்தா. ஆனா நல்ல விளத்துல விழுந்து 100ஆய் 60ஆய் 30ஆய் அது பலன் கொடுக்குதுல்ல. அது ஸ்ட்ராங்கா அங்க கொள்ளுது. அதுக்கு நல்ல தண்ணி எல்லாமே அது பெற்றுக்கொண்டு அது நினைச்சது பலனை கொடுக்கக்கூடிய. அப்ப நம்மளும் அது போல பலன் கொடுக்கக்கூடியவர்களாய் நாம என்ன செய்யணும், மாற்றப்படணும். அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அது அசையாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஆழமா இருந்தாதான் காற்றடிச்சாலும் அது என்ன சரிஞ்சு போகாது. நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன செய்றோம், அந்த காற்றடிச்சு சரிந்து போற மரத்து மாதிரி ஆயிடுறோம்ல. கிளை ஒடிஞ்சு போயிருது இல்ல. அது வேரோட புடுங்கப்படுது இல்ல. சில சமயம் ஆண்டவரை விட்டு விலகி போற காரியங்கள் ஆகி போயிடும். ஆண்டவருக்குள்ள கேள்வி கேட்கிறோம், ஏன் எனக்கு இதுன்னு. ஆனா நம்மளை தற்பரிசோதனை, நம்மள சுய பரிசோதனை செய்யறோமா? ஐயோ நான் இன்னும் அது வேதம் சொல்லுது இல்ல, அவர் மேல் நம்பிக்கை வைத்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்படுது. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம், வார்த்தையை விட்டுடுறோம்ல. ஏன் எனக்குன்னு அவற்றை திரும்ப கேள்வி கேட்கிறோம்ல. ஆனா மணலின் அதான் சொல்லப்படுது, நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்ததாம். விழுந்து முழுவதும் அழிந்துச்சா. அது மாதிரிதான் இன்னைக்கு நம்மளும் இருக்கிறோம்ல. ஒரு பிரச்சனை வந்தோம்னா விழுந்து போயிடும், சோர்ந்து போயிடுறோம்ல. நம்ம விழுந்த உடனே மொத்தமா ஒரு பிரச்சனையில விழுந்தோம்னா மொத்தமா சுத்தி இருக்க எல்லா பிரச்சனையும் வந்துரும். நான் ஒரு இதுல யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு இன்னும் 2 பேர் கூட வந்து என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கப்படும். அந்த மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். கண்மலையா கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். சொன்ன மாதிரி நம்ம அந்த ஆழமான ஊன்றப்பட்டவர்களாய், மழை வந்தாலும் சரிதான், வெயில் வந்தாலும் சரிதான், வருத்தமின்றி தப்பாம ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல ஒரு கன்னிகளுடைய மரமாய் நம்ம நினைச்சணும், மாற்றப்படணும். அதே மாதிரி அந்த 5:6 எரேமியா 5:6 வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 17 அதிகாரம் 5-6 வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய்ப் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். ஆமென். பாருங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து இல்ல, சில சமயம் மனுஷனை நம்பிடுறோம்ல, அவங்க நமக்கு இதை செய்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பலம், நம்ம மாம்சத்தினால நான் இதை என்னால செய்ய முடியும், நான் இதை செய்துவேன், நான் இதை பண்ணிடுவேன் அடிப்பாங்கல்ல. மாம்சமான தன் பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல. சபிக்கப்பட்டவன் அப்படின்னு நம்ம அப்படிப்பட்டவளாய் நம்ம என்ன காணக்கூடாது. நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கக்கூடியவளா இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, சபிக்கப்பட்டவர் எதனால சபிக்கப்பட்ட மாம்சமானது தன் புயபல, நம்ம மாம்சத்தின் மேல நம்ம சுயபலத்தை நம்பி நம்ம செய்யும் போது, அவரை விட்டு விலகும் போது ஒருபோது அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. அவரை விட்டு விலகணும்னா நம்ம எப்படிப்பட்டவளா? சபிக்கப்பட்டவளா இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் பாருங்க. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியே, ஒரு அந்தர வெளியில ஒரு வறண்ட நிலத்துல, ஒரு வனாந்திரமான இடத்துல கரளை காய்ந்து போன ஒரு செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல், வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களே நன்மையை வருகிறதை காணாமல், நன்மையே அதுல இல்லாம வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான் அப்படின்னு. ஒரு வறண்டவான ஒரு வாழ்க்கை இல்ல, உவர் நிலத்துல தங்குவான் அப்படின்னு சொல்லி இருக்குது. வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத
குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அந்த இடத்துல குடியிருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல தங்குவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒருபோதும் நம்ம கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாதுல்ல. அதே மாரி நம்முடைய மாம்சத்தை மா மாம்சமானது தன் புய பலமாக்கி கொள்ளக்கூடியவர்களாய் நம்ம நினைச்ச கூடாது, இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் எசேக்கியா என்ன செய்றாரு, தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்கக்கூடியவரா இருந்தாரு. ஆனாலும் அவருக்கு முன்னாலே அவருக்கு பின்னாலேயும் ஒருவரும் அப்படிப்பட்டவர்களா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 6ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 18:6ல அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசே கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அடுத்து 4வது பார்க்கும்போது உம் நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை செபிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஆமென். பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். அடுத்து பாருங்க, கர்த்தரை சார்ந்திருந்தா. ஒரு குழந்தை பாருங்க, சின்ன குழந்தை அம்மா அம்மாவை சார்ந்தே இருக்கும் இல்ல, அம்மா விட்டு விலகவே செய்யாது இல்ல, அம்மா கொஞ்சம் தள்ளி போனோம்னு அழும் இல்ல, அம்மாவே சார்ந்திருக்கும். அது மாதிரி சில பிள்ளைகள் பாருங்க, பெரிய வாலிப பிள்ளைகள் ஆனாலும் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ கீழ்ப்படிதல் பிள்ளைகளாய் இருக்கும் பாருங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். சில பிள்ளைங்க பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல காலேஜ் படிக்க வச்சு வேலைன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை தேடி சொல்லாம வீட்டை விட்டு போயிடுறாங்கல்ல. அப்போ தகப்பனை விட்டு தாயை விட்டு விலகி போயிடுறாங்க. போகும்போது சில பிள்ளைங்க சொல்ற சாட்சிகளை கேட்கலாம். அப்பா அம்மாவை விட்டு விலகி போனா, இளையகுமாரன் கூட அப்படிதான் இல்ல, தகப்பன்கிட்ட இருந்து ஆஸ்தி எல்லாம் வாங்கிட்டு தகப்பனை விட்டு விலகி போனான் இல்ல, விலகி போனா அப்போ தகப்பனை விட்டு விலகி போகும்போது அநேக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஆஸ்தி எல்லாம் முடியிற வரையும் எல்லாம் இருந்தாங்க. முடிஞ்ச பிறகு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில வேலைக்கு போய் சேராரு. பன்றியின் தவிடு கூட கிடைக்க மாட்டேங்கி பசி ஆயிட்ட. அப்பதான் அவனுக்கு புத்தி தெளியுது இல்ல. புத்தி தெளிந்த உடனே அவன் யோசிக்கிறான், என் தகப்பன இடத்துல எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, எப்படி திருப்தியா சாப்பிடுறாங்க, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு, ஒரு வயிறு பைசைய கூட ஆற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன்னு வருத்தப்பட்டு அவன் சொல்றான். தன்னை பாவத்தை உணர்கிறான்ல, புத்தி தெளிந்து மனம் திரும்பி தன் தகப்பன் இடத்துல வாரான்ல. அப்ப தகப்பனை விட்டு விலகும் போது என்னென்ன காரியம் நடக்குது இல்ல, ஒன்றுமில்லாதவனா இருக்கிறான். ஆஸ்தி உடையவனா போறான், ஆனா திரும்பி வரும்போது ஒன்றுமே இல்ல. ஒரு சாப்பிடுறதுக்குள்ள இது கூட இல்லாம போயிருது இல்ல. ஒரு பசி ஆற்ற கூட ஆகாரம் கிடைக்காதவனாய் மாற்றப்படுறான். சூழ்நிலை எப்படி மாற்றப்படுகிறல, நம்மளும் நம்முடைய தகப்பனை விட்டு விலகக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. அவரை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் தகப்பன் பார்த்து கொள்வார்ல. நம்ம ஒருபோதும் அவர் என்ன செய்ய விட மாட்டாரு, கைவிட மாட்டார்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ வலது கரத்தை உன்னை தாங்கு என்று சொல்றாருல. அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்கிறார்ல, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்குன்பாவும் பாவம் செய்தேன், உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல இல்ல, உடைய கூலிக்காரன் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ள அப்படின்னு கேட்கிறார்ல. மனம் திரும்பி வரார்ல. அப்போ அவர் அதை விலகி போகும்போது அவருடைய காரியம் எப்படி ஆகுது பாருங்க. அது போல நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். ஒருபோது அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. நம்ம அவரை சார்ந்து அவரு சார்ந்து இருந்தனால பாருங்க, நான் சொன்னேன், இளையகுமாரன் விலகி போனனால அவன் எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவனா இருந்தா இல்ல. அவனுக்கு ஒரு சாப்பாடு கூட கிடைக்கல, யாருமே எதுவுமே கொடுக்கல, தேடவே மாட்டாங்கல்ல. இப்ப 4 பேர் ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, எப்படி இருந்தான் தகப்பனார், எப்படி வச்சிருந்தாரு, இன்னைக்கு பாரு தகப்பனை விட்டு வந்துட்டான், இன்னைக்கு ட்ரெஸ் அவன் உடுத்திருக்க ட்ரெஸ்ஸ பாரு, ஒரு காலத்துல அப்படி ஒரு ட்ரெஸ் உடுத்திருந்தான், அவன் போட்டிருக்க சப்பலை பாரு, அவனை தோற்றத்தை பாரு இல்ல. உருக்குலைந்த ஒரு நிலைமையில, பசி பட்டினி இல்ல, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகுது இல்ல. மற்றவர்கள் நம்மளை ஏளனம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இல்ல, அப்படி ஆகப்படுது இல்ல. ஆனா இவர் பாருங்க, அவர் சார்ந்து இருந்து மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அப்போ நம்மளும் அந்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் காணப்படணும். நடக்கும் போது பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தாராம். அப்போ நம்ம அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம்
2 நாளாகமம் 15 அதிகாரம் 2ஆம் வசனத்துல மிடில் சொல்லப்படும். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு 2 நாளாகவும் 15:2 அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்கள் ஆகியில் அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, எவ்வளவு இதா சொல்லப்படுதுல. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விட்டு விடுவாரா. அப்போ நம்ம அவரை விட்டுட்டோம்னா அவர் நம்மளை விட்டுருவாரு இல்ல. அதனால அவரு பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து இருந்தாரு. அதனால கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிட்டான் பாருங்க. கர்த்தர் அவனோடு இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம போகிற காரியம் அனுகூலமாய் மாற்றி தருவார்ல. கர்த்தர் பார்த்து கொள்வார்ல நம்முடைய காரியங்களை இல்ல. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை வேறு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்ல. நம்ம ஒப்பு வைக்கணும்ல, நமக்கு நம்பிக்கையோட. ஏன்னா நமக்கு நம்ம வச்சுட்டு பிறகு யோசிக்கிறோம்ல, அந்த யோசிக்கிற தன்மை வரக்கூடாதுல்ல. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த நம்பிக்கையை தாங்கப்பா, உன் மேல நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவர், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடவர்களாய் மாற்றப்படணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். பாருங்க, அவன் அனுகூலமாயிட்டு அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அதிகாரை தள்ளிவிட்டான். அப்ப நம்ம மனுஷனை சேவிக்க கூடாது, கர்த்தரை சேவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அவரை தேடுகிற பிள்ளைகளாய், அவரை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? எசேக்கியா ராஜாவிட்ட இருந்துச்சுல. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார், மேடைகளை அகற்றினார், சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புலை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். அப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவருக்கு பின்னும் அப்படி ஒரு ராஜா இருந்ததே கிடையாது. அப்புறம் 4வது பார்த்தா அவர் கர்த்தரை சார்ந்திருந்தார். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். நம்ம கர்த்தரை விட்டு விலகுறவர்களா இருந்தா என்ன நடக்கும்னு பாருங்க. அதே எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். பாருங்க, இஸ்ரவேலின் நம்பிக்கையாய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் என்ன செய்வாங்களா? வெட்கப்படுவார்கள். அவரை விட்டு நம்ம விலகிட்டோம்னா. அதான் 4ஆகமத்துல கூட படிச்சோம்ல, அவரை விட்டீர்களே அவர் உங்களை விட்டு விடுவார். அப்ப அவரை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால், ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய இல்ல, ஜீவ தண்ணீர்ல சமாரிய ஸ்திரீ கேக்குறாங்கல்ல. அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல. அவனுக்குள்ள ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல. ஆண்டவர் சொல்றாருல்ல. அந்த யோவான் 4:10 ஏசு அவளுக்கு பிரயத்தான், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்து தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறார் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த தண்ணீரை குடிக்கும் போது, கிணற்றில் உள்ள தண்ணி குடிக்கும் போது தாகம் உண்டாகும். யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமா ஊறுகிற ஒரு நீரூற்றாய் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய பாக்கியல. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், அவர் கொடுக்கிற தண்ணீரு அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமா ஊறுகிற ஒரு நீரூற்றா இருக்கும். அது ஊறிக்கிட்டே இருக்கும்ல. நீரூற்று ஸ்டாப் ஆக அது வந்துகிட்டே இருக்கும். அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தை, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். அவருடைய பிள்ளைய அவர் நமக்கு கொடுக்கும் போது அது ஒருபோது குறையாது இல்ல. அவரை விட்டு விலகி போக மாட்டோம். விலகாம இருக்கும்போது, அவரை சார்ந்து இருக்கும்போது நம்ம ஜீவ தண்ணீர்ல ஒரு ஊற்றாய் காணப்படுகிறோம்ல. இந்த ஊற்று வந்துகிட்டே இருக்கும். ஊற்று யாராலும் என்ன செய்வாது? அடைச்சு வைக்க முடியாது. பொத்துட்டு அப்படி வந்துரும். அது போல நம்ம காணப்படுவோம்ல. எவ்வளவு பெரிய பாக்கியம் வருங்க. அந்த ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால், அந்த ஜீவ ஊற்றை விட்டு விலகி போனபடியால், விலகி போனபடியால்
உம்மை விட்டு அகன்று போகிறவன் பெயர் புழுதியில எழுதப்படுமா. எவ்வளோ பெரிய ஒரு இதுல பாருங்க. நம்முடைய பேர் எங்க எழுதப்படணும்? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ல. ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். ஆனா அவரை விட்டு விலகிட்டோம்னா, விலகிறோட பேர் எங்க போயிடும்? புழுதியில எழுதப்படுமா. புழுதியில அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்ல. அவரை விட்டு விலகாதபடிக்கு அந்த ஜீவ ஊற்றாகிய தண்ணீரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், அவரை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம என்ன செய்யணும்? காணப்படணும். அப்ப இவ்வளவு காரியங்கள் அவரிடத்துல இருந்துச்சு. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி. சரி, இவ்வளவு காரியங்கள் அவரை நம்பி இருந்தாரு, அவரை சார்ந்து இருந்தாரு, அஹ் அவரை விட்டு விலகல, கட்டளையின்படி நடந்தாரு, எல்லாமே அனுகூலமாயிடுச்சு. அப்போ அவருக்கு கஷ்டங்கள் வராதா? பிரச்சனைகள் வராதா? அப்படிங்கும்போது கண்டிப்பா அவருக்கு நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கிற பிள்ளை இல்ல. இது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் இல்ல. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு ஒரு சோதனை இடையில வரும், பிரச்சனைகள் வரும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறனால கஷ்டம் வராதா, கண்ணீர் வராதா, பிரச்சனை வரும். அதுதான் நம்ம இப்ப எசேக்கியா ராஜாவை பத்தி 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பார்க்கும்போது இவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள், அவர் எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருந்தார் என்று பார்த்தோம். அப்படிப்பட்டவருக்கு ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு என்ன செய்யறான்? மரணத்துக்கு எதுவா இருந்தார். அப்போ ஆமோஸின் குமார் ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவரிடத்துல வந்து அவனை நோக்கி சொல்றாரு, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. வியாதிப்பட்டு இருக்கிறாரு. இருக்கும்போது செய்தி என்ன வருது? தீர்க்க தரிசனம் என்ன வருதுன்னா, நீ அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து இல்ல, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லப்படுது பாருங்க. ஆனா நம்ம கூட என்ன கேள்வி வருது இல்ல. நான் ஆண்டவரே உம்மத்தானே தேடுறேன்ப்பா, உம்மதானே நேசிக்கிறேன், உம்முடைய பாதத்துல காத்திருக்கேனே, ஏன் எனக்கு வருது? இல்ல, வராது இல்ல. பாருங்க, அப்ப அவரு எப்படிப்பட்டவரா இருந்தாரு. ஆனா இங்க எப்படி வருது செய்தி பாருங்க, நீ மரித்து போவ, வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட அப்படின்னு. நம்ம என்ன அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுவோம்? இருந்து இப்படி வந்து சொன்னார் அப்படின்னு திட்டுவோம்ல. ஒரு நிமிஷம் நமக்குள்ள ஒரு கலக்கம் வரும்ல. ஏன் எனக்கு இப்படி சொல்றாரு? எப்படி அது சொல்ற முடியும்? நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேனே, ஏன் எனக்கு சொல்றீங்க? நான் ஆண்டவரை நம்பி இருக்கேனா அப்படின்னு நமக்கு அநேக கேள்விகள் வரும்ல. ஆனா அவரு என்ன செய்யறாரு பாருங்க, வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 20 2, 3 வசனம். எசேக்கியா தன் முகத்தை ம், சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ ம். திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே ஆமென். 15 ம். வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, என் நியமமும் என் தாசனாய் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். ம். அடுத்ததும் வாசிங்க. பின்பு ஏன்? ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவன் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். அமீன். அமீன். அல்லேலூயா. பாருங்க, அவரு வந்து சொன்ன உடனே அந்த எசேக்கியா என்ன செய்யறாரு பாருங்க. தன் முகத்தை ஒண்ணுமே பதில் சொல்ல இல்ல. ஏசாயாட்ட எதுவுமே பதில் சொல்ல. தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. அதனாலதான் முதல் வசனம் பிலிப்பியர் 4:6 வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் பிள்ளை சோஸ்தத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இல்ல. நமக்கு என்ன பிரச்சனை வருதோ, என்ன கஷ்டங்கள் வருதோ, பாடுகள் வருதோ, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கோம், அநேகமா வரும். ஏன்னா இன்னும் நம்ம புடமிடப்பட்டு நம்ம அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ளவர்களாய் மாற்றப்படணும், அநேகர்களுக்கு நம்ம நிக்கணும் இல்ல.
நம்மள ஆண்டவர் பயன்படுத்துறதுக்காக. ஏன்னா அந்த யோபு சொல்ற மாதிரி, நான் முற்புறத்துல பாக்குறேன் அவரை காணோம், சைடுல பாக்குறேன், பின்னால பாக்குறேன், எங்கேயும் காணோம். ஆனாலும் நான் உபத்திரவப்பட்ட பின் பொன்னாக விளங்கு சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன்னு சொல்றாரு இல்ல. ஒரு பொண்ணை விரும்பாதவங்க யாருமே கிடையாது இல்ல. எல்லாரும் விரும்புவாங்க. சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வர, வயசானவங்க வர எல்லாரும் விரும்புவாங்கல்ல. அது கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு அதை எவ்வளவு பத்திரமா வைப்பால. அதே மாதிரி ஒரு பொண்ணாக விளங்குல அப்படின்னு சொல்ல. அப்போ இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்றாரு, சுவர்ப்புறமா உடனே தன் முகத்தை சுவர்ப்புறமா திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. நம்மளும் உடனே பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லுவோம், நம்ம வீட்டுல உள்ளவங்ககிட்ட சொல்லுவோம், இப்படி சொல்லிட்டாரு, இப்படி எனக்கு சொல்லிட்டாரு, என்ன மறிச்சு போயிருவான்னு சொல்லிட்டாரு, வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டாரு. நம்ம அப்படி புலம்புவோம், நம்ம புலம்புறோம்ல. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம்ல. என்ன சேர்த்தான் சொல்றேன் இல்ல. அப்போ நம்ம யாரிடத்திலுமே அவர் சொல்ல, உடனே சுவர்ப்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி. அப்போ நம்மளும் எந்த சூழ்நிலை, எப்பேற்பட்ட காரியம் நடந்த என்ன வந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கணும். பாருங்க, திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி என்ன கேட்கிறாரு பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதாமே. நம்ம என்ன கேப்பா, ஏசப்பா இப்படி சொல்லிட்டாரப்பா, எனக்கு ஆயுஷ்னால கூட்டித்தாங்க ஏசப்பா, இந்த வியாதியில இருந்து சுகத்தை தாங்க ஏசப்பா, இல்ல இந்த வியாதி எனக்கு இப்படி ஆகுக்கா அப்படி. ஆனா அவர் அந்த இதை பத்தியே கேட்கல. ஆயுஷ்னால கேட்கல, இந்த வியாதியில இருந்து சுகம் தாங்கன்னு கேட்கல. அவர் என்ன வைக்கிறாரு பாருங்க விண்ணப்பம். நான் உமக்கு முன்பாக உண்மை. நம்ம அதுக்குதான் முன்னால அந்த காரியங்கள் எல்லாம் சொன்னேன். அவர் செய்த காரியங்கள், அவர் மேல எப்படி இருந்தாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண. இதுல உண்மையும் கொடுக்கப்படல. உண்மையும் மன உத்தமாய் நடந்து உத்தமமாய் இருக்கணும் ஆண்டவர் பாக்குறாருல. உண்மையில எனக்கு செய்தி இது கொடுக்கும். நேத்து ஆண்டவர், நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. கர்த்தர் சித்தமானால் அடுத்த தடவை அதை குறித்து பார்க்கலாம். உத்தமமாய் இருந்தார்ல. யோபு உத்தமனா இருந்தாரு, நோவா உத்தமனா இருந்தார்ல. அப்ப உண்மையும் உத்தமமாய் இருந்து உமது பார்வைக்கு நல்லமானதை செய்தேன்ல. நல்லமானதை செய்யக்கூடியவரா இருந்தார், செம்மையானதை செய்தார்ல. செய்தேன் என்பதை நினைத்தரலும். ஆண்டவரே நினைத்தரலாம் அப்பா. அப்பா நம்ம ஆண்டவருக்காக செய்த காரியங்களை சொல்லு, ஆண்டவரே இதெல்லாம் உமக்காக செய்தப்பா, என்ன ஒரு விசை நினைத்தரலும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாய் காணப்படணும். அவருடைய சமூகத்துல அழுதார். எசேக்கியா மிகவும் அழுதார். அப்போ நம்முடைய கண்ணீரை வேதத்துல சொல்லப்படுது. சங்கீதம் 62:8 வாசிக்கலாமா? சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென். ஆமென். ஜனங்களே, எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்போனாலும் அவரை நம்புங்கள். அவரை நம்பக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. நம்ம இருதயத்தை யார்கிட்ட ஊற்றோம்? மனுஷன்ட்ட போய் ஊற்றக்கூடாது. நான் அதான் முதல்ல சொன்னேன். சொல்லும் போது சிலவங்க அதை ஓகே, ஐயோ நமக்காக ஜெபிப்பாங்க, அதை மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ நம்மகிட்ட சொன்னாங்களே, இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்களே, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. சிலவங்கிட்ட சொன்னோம்னா அது தூற்றுவாங்கல்ல. பக்கத்துல ஒருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க இன்னும் அது வேற விதமா போகும். நம்மள ஒரு கண்ணோட்டம் அவங்க பாக்குறது வித்தியாசமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்காதபடிக்கு நம்ம உங்கள் இருதயங்களை இல்ல அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலாம். அப்போ இவரு எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்லல. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, மற்றவங்களை தேடி போறோம்ல. யாராவது எனக்கு ஜெபிக்க மாட்டாங்களா? இவங்க ஜெபித்தா எனக்கு நடக்குமா? எங்க போய் ஜெபிக்கிறது? ஐயோ என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே, ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுறோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவர் என்ன செய்யறாரு? சுவர்ப்புறமா திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. அவர் செய்த நன்மைகளை நினைத்தரணும் அப்படின்னு சொல்றாருல்ல. இசைக்கா மிகவும் அழுது அவருடைய சமூகத்துல நம்ம கண்ணீர் விடக்கூடிய பிள்ளைகளா இருப்போம்ல. அவருடைய பாதத்துல ஊற்றக்கூடியவர்களாய் இருக்கும்போது, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் இல்ல அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய கண்ணீரையும் காண்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கண்ணீரை எங்க ஊற்றுறோம்? மனுஷட்ட ஊற்றுறோமா, இல்ல வேற எங்கேயாவது போய் ஊற்றுறோமா? இல்ல ஆமோஸ்ல சொல்லப்படுது 4:5, இஸ்ரவேலரே கேளுங்கள், என்னை தேடுங்கள்,
கில்காலுக்கு போகாத, பெத்தேலுக்கு போக, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்றாருல. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. நம்ம அவரை எப்படி தேடுறோம்ல, எப்படி தேடுறோம் அவரை இல்ல. நம்ம அவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில, வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இல்ல சத்தத்தை கேட்கணும், கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் வந்து நான் பிரவேசித்து அவனோடு பிரயோஜனம் பண்ண, அவன் என்னோடு போஜனம், அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த அளவுக்கு அவரை தேடுறோம்ல. இந்த சத்தம் கேட்கணும். அப்ப நம்ம எப்படி தேடணும் இல்ல அவரை இல்ல. நீதிமொழியில சொல்லப்படுது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது புதையல தேடுறது போல தேடுவாயானால் கர்த்தருக்கு பயப்பட இன்னதென்று நீ அறிந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவா. அவரை எப்படி புதையல், ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னா எப்படி தேடுவோம்ல, முந்தி அடிச்சுட்டு தேடுவோம், எனக்கு வேணும், நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு தேடுவோம்ல. அதே மாதிரி வேதத்துல சொல்லப்படுது இல்ல, மத்தேயில எல்லாம் ஒரு வெள்ளிக்காசு காணாம போன வெள்ளிக்காசை அது கிடைக்கிற வரையும் தேடுவோம்ல. இன்றைக்கு நம்ம எப்படி தேடுறோம் நம்முடைய தகப்பனல, அவரை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவர் இந்த இருதயத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னு நம்ம தேடுறோமா இல்ல. இல்ல நம்ம இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா, அதிகாலை இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறைக்கு ஓடி வராங்க. அங்க அந்த கல் எடுக்கப்பட்ட கண்டோன்னா திரும்பி போறாங்க. சீஷர்கள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. அதை நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. பாத்தீங்கன்னா இருவர் ஒருமித்து வராங்க. சிலவங்க முண்டி அடிச்சுட்டு ஓடி வராங்க. வந்து உள்ள பாக்குறாங்க. உண்மையா அதை வாசிக்கும் போது அவ்வளோ ஒரு பார்த்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, முந்தி கல்லறையிடத்துல வந்து அதுக்குள்ள குனிந்து பார்த்து சீலை கண்டா, ஆனாலும் அவன் உள்ள போகல. பாக்குறான், குனிந்து பாக்குறான். அதனால அது பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம் 4:5ல புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடுறாங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷர் துரிதமா ஓடி முந்தி கல்லறை எடுத்தன. இப்ப நம்ம கூட நம்ம ஃபர்ஸ்ட் போயிடணும், ஆலயத்துக்கு முதல்ல போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும் நமக்குள்ள. முந்தி வரணும், ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாவற்றிலையும் முதல்ல இருக்கணும். முந்தி வாராரு, வந்து நினைச்சுறாரு, குனிஞ்சு பாக்குறாங்க, ஆனாலும் உள்ள போகல. சீலை கிடக்கிறத பார்த்தாங்க, உள்ள போகல. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ள பிரவேசிக்கிறாரு. பின்னால வந்தவர் கல்லறைக்குள்ள பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையோட வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார்கள். எதை கண்டு விசுவாசித்தார்கள்? சீலையும் தலையில் சுற்றியிருந்த சீலையில் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனிய ஒரு இடத்துல வைக்கிறதையும் அதை கண்டுதான் விசுவாசித்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அவர் மரித்தோழ்ந்து எழுந்திருக்க வேண்டியங்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். வேத வாக்கியத்தை அவர் முன்னாலே சொல்லிட்டாரு, நான் மரித்து உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் அறிவிச்சிட்டாரு. பட் அவர்கள் அந்த வேத வாக்கியத்தை இன்னும் அறியாதிருந்தார்கள். அறியாம இருந்தாங்க. வேத வாக்கியம் அவங்க கிரியை செய்யல அவங்களுக்குள்ள இல்ல. கேட்டாங்க, அவர் கூட தான் இருந்தாங்க. இன்னும் லூக்கால படிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா இதே இது இன்னும் அழகா தெளிவா கொடுக்க. அதே மாதிரி எம்மாவு சீஷர்கள் அவர் கூட போறாரு, தெரியல, அவங்களுக்கு கண் மறைக்கப்பட்டது. இன்றைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், நம்ம அவரை உணர்றோமா இல்ல? அவரு இருக்கிறத அறிந்து கொள்ள முடியுதா? வேதம் சொல்லுகிறது சங்கீதத்துல, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறான். தேடுகிற உணர்வுள்ள இருதயம், அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு காணப்படணும். அப்பதான் அவர் கிரியை செய்ய முடியும். இந்த இருதயம் அவருக்காக கொடு. இதை வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவேன் சத்தத்தை கேட்டு கதவை தந்து அவனுக்குள்ள வருவேன்னு சொல்றாரு. யோவான் 1:14 சொல்லுறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுறாரா. நமக்குள்ள அவர் வாசம் பண்ணும் போதுதான் நம்ம பார்த்தோம் பாருங்க, நன்மையானதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருப்போம். எது வெள்ளம் வந்தாலும் எது வந்தாலும் அசைக்க முடியாது. நம்மளும் விழுந்து விட மாட்டோம். மணல்ல கட்டின வீடு விழுந்து முழுவதும் அழிந்து போனது, அது போல நம்ம விழுந்து விட மாட்டோம். ஆண்டவர் அந்த வார்த்தை
கிருபையினால் சத்தியத்தை நிறைந்தவரை நமக்குள்ள வாசம் பண்ணாராம். நமக்குள்ள வாசம் பண்ணக்கூடிய சுத்த இருதய உடையவர்களா இருக்கணும். இந்த கண் அவரை பார்க்கணும், செவியோடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். பாருங்க, அந்த வேத வாக்கியத்தை இன்னும் அறியாது இருந்தாங்க. சீலையும் தலையில சுற்றப்பட்டிருந்ததையும் தனியா வச்சிருக்க கண்டு விசுவாசித்தாங்க. இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமான காரியத்தை வைத்து ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்தார் என்று அதை வைத்து விசுவாசிக்கிறோமா? அதை வச்சு விசுவாசிக்கிறனாலதான் இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிடும். இல்ல அவர் மரித்து உயிர் தெளிந்து ஜீவனோடு என்னோடு கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அசைக்க முடியாது. என்ன வந்தாலும் விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு நம்ம ஏன் பதறோம் அப்படின்னா, நமக்குள்ள ஆண்டோட வார்த்தை இன்னும் நம்ம அறியல, இன்னும் கேட்கிறோம், கேட்டுட்டு அதை விட்டுட்டு இருக்கிறோம். அது ஆழமாய் வேர்கொள்ளல, அது படராதனாலதான் இன்னும் நம்ம சோர்ந்து போறோம், கலங்கி போய் நிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம மணல் மேல கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம், கண்மலையா கிறிஸ்து மேல கட்டப்பட்டவர்களாய் அவர் ஜீவனோட இருக்கிறாரு. அந்த வேத வாக்கியம் நமக்குள்ள கிரியை செய்யுச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் என்ன வந்தாலும். அதனாலதான் எசேக்கியா எப்படிப்பட்டவரா இருந்தார், அந்த குணாதிசயம் பார்த்து அவரு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுதாரு இல்ல. நம்ம உடனே மனுஷனை நோக்கி போவோம், ஐயோ யார்கிட்ட போய் நிக்கலான்னு நிப்போம் இல்ல. இன்னைக்கு அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனா பாருங்க, அறியாது இருந்தாங்களாம். ஆனா மரியாளை பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஆனா மரியாள் அந்த கல்லறையில நின்னு அழுதுட்டு இருந்தா, அவரை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா கூப்பிடுறாரு இல்ல. ஆனா நிக்கிற கண்ட ஆளு அவர் தோட்டக்காரன்னு நினைச்சிட்டா இல்ல, அவ்வளவு தெரியல. ஆனா பேர் சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற தேவனா, மரியாளே அப்படின்னா ரபுனி அப்படின்னா போதகரேன்ற அர்த்தமா இல்ல. ஏசாயில சொல்லப்படுது, நீ பயப்படாத, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படி சொல்றாரு. நம்ம பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களாய் காணப்பட நம்ம ஒரு மரியாதை அழைச்சாரு. சொல்றாரு, நீ கர்த்தரை கண்டது நான் மகதலேனா மரியாள் போய் நான் தான் கர்த்தரை கண்டதை அவர் தன்னுடைய சொன்னவழி சீஷருக்கு அறிவித்தாளாம். அதே மாதிரி நம்மளும் நம்ம பேர் சொல்லி அழைக்கக்கூடிய பிள்ளையா மாற்றப்படணும். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அவர் சொல்லுறதையும் அவரை கண்டதையும் நம்ம போய் சொல்லணும். அவர் கண்டேன், அவரை பார்த்தேன், அவர் இதை எனக்கு சொன்னாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாய் நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, அவரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணும்போது பாருங்க, அந்த ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு கூட போகல. போறதுக்கு முன்னாலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்றவென்றால், இந்த வேளையில ஆண்டவரே தகப்பனே, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் கர்த்தர் சொல்ல என்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாயாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க இல்ல. அவருடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதா இருந்தது இல்ல. அப்போ விண்ணப்பத்தை கேட்டேங்கிறாரு, கண்ணீரை கண்டேங்கிறாரு. அப்ப நம்மளை விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படும் போது நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படும். நம்ம கண்ணீரை காண்கிற தேவன் நான் உன்னை குணமாக்குவேன் சொல்றாரு. நான் உன்னை குணமாக்குவேன். துரிசந்தர எக்கரபல ஆவியானவர் உணர்த்துகிறார். அக்கரபல யாரெல்லாம் கண்ணீரோட பாரத்தோட அவரை நோக்கி அவரை சார்ந்த நீர் எனக்குன்னு இருக்கிறீங்களோ, ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கக்கூடியவரா இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லையே, யார் எனக்காய் பேசுவார், யார் என் கணவர் இடத்துல போய் பேசுவார், யாரும் பேச தேவையில்லை மகளே, உன் தகப்பன் உனக்கு இருக்கிறார். அவரை சார்ந்து இருக்கும் போது, நீ உத்தமமாய் நடக்கும் போது, அவரை நம்பி இருக்கும் போது, அவரை சார்ந்து இருக்கு. நீர் தான் எனக்கு, என் தாய் என் தகப்பை எல்லாம் இருக்கும் போது அவர் உனக்கு செய்வார். கவலைகளை மாற்றுகிற தேவன். ஆனா நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், சொல்ற மாதிரி 2 படைகளை கால் வச்சிட்டு இருக்கிறோமா, அவரையும் தேடுறோம். உலக பிரகாரமான காரியம் நான் சொன்ன மாதிரி இந்த சீலையை பார்த்து விசுவாசித்துட்டு இருக்குமா, சீலையை காணல அப்படின்னோடனே, சீலை கிடைக்கல பார்க்கலன்னு விசுவாசத்தை விட்டு விலகி போயிடும். இன்னைக்கு அவரை விட்டு விலகி போயிடும். இந்த காரியம் நடக்கல அப்படின்னா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல, வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, கலங்கி போய் நிக்கிறோம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் கண்மலையாய் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கும் போது நம்ம அசைக்க மாட்டோம். எசேக்கியா இருந்தாரு, ஆனா கவலை அவர் மேலதான் கண்ணீரை ஊற்றினாரு. ஏசாயாட்ட கேட்கல, ஏன் எதுக்கு இது எப்படி சொன்னான்னு கேட்கல இல்ல. ஆனா நம்ம கேட்போம். அப்ப ஏன்னா மாம்சத்தை புயமலமாக்கி கொண்டு இருக்கிறோம். மனுஷனை நம்பிக்கொண்டு இருக்கும் போது நம்ம அந்த கேள்விகள் நமக்குள்ள எழும். அப்போ பாருங்க,
கண்ணீர் விண்ணப்பத்தை கேட்கிறாரு, கண்ணீரை கண்டேங்கிறார், குணமாக்குவேன்னு சொல்றாரு. நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்றாரு. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன்கிறாரு. அவர் ஆயுசு வருஷத்தை கேட்கல. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர்ட்ட கேட்கிறோம்ல, ஆயுச கூட்டி கொடுங்க ஆண்டவரேன்னு. இல்ல நம்முடைய விண்ணப்பம் எப்படி நம்ம அப்படிதான் கேட்போம். எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. இல்ல பாருங்க, கூட்டி தருவேன். அவரே சொல்றாரு, உனக்கு கூட்டி தருவேன். உன் ஆயுசுகளை கூட்டி தருவேன் அப்படின்னு சொல்றாருல்ல. இந்த நகரத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன்னு சொல்றாரு. இந்த விண்ணப்பத்திற்கு எவ்வளவு பதில் பாருங்க, எவ்வளவு பதில் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பதிலுக்காய் காத்துட்டு இருக்கோம், எத்தனை பதில் பாருங்க. அப்ப நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்குது, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்புறம் பாருங்க, அதுக்கு அடுத்து பாருங்க, அத்திப்பழத்தை அடைய எடுத்து அந்த பிளவேன் மேல் பற்று போட்டானா பாருங்க. பாருங்க, மருந்து கூட கொடுக்கப்படுகிறது இல்ல, வியாதிக்குள்ள மருந்து அங்க சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு போற கேட்பாங்க, ஆலயத்துல போய் தான் ஜெபித்தா நடக்குமா? ஆலயத்துக்கு போகலன்னா என்னது? ஆண்டவர் கைகளினால கட்டப்பட்ட ஆலயத்துல இல்ல. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, ஆலயத்துக்கு போவாய், 3ஆம் நாளிலே ஆலயத்துக்கு போவாய்ங்கிற ஒரு இது கொடுக்கப்படுகிறது இல்ல. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம ஏசாயா நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளா நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் கேட்கிறாருல்ல, அடையாளம் கேட்கிறாரு. ஏசாயா தான் சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்பதற்கு கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். அவர் பொய்யுரையாத தேவன் அல்ல. அவர் சொன்னார்னா சொன்னதை கண்டிப்பா செய்வார்ல. வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா கண்டிப்பா செய்வாரு. ஆனா நம்ம நம்பிக்கையோட இருக்கும்போது அவரால செய்ய முடியும். நம்ம அவரை சார்ந்து இருக்கும்போது அவரால செய்ய முடியும். பாருங்க, கர்த்தர் உனக்கு உண்டா அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டானார் எசேக்கியா. சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம். அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பணும்னு கேட்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. உடனே அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்துல பாகைக்கு பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்படி செய்யறாரு. பாருங்க எவ்வளவு பெரியது, எவ்வளவு அந்த விண்ணப்பத்திற்கு எவ்வளவு பதில் பாருங்க, ஒரு அடையாளம் பாருங்க, அந்த வியாதிக்குள்ள மருந்து பாருங்க. எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், அவரை எப்படி தேடுறோம், அவர் மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறோம் இல்ல, அவர் மேல எப்படி சார்ந்து, அவர் ஜீவ தண்ணீர்ல ஊற்றா இருக்கிறாருல்ல, அந்த ஜீவ தண்ணீர்ல ஊற்றா தேவனிடத்துல சேரக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய பேர் புழுதியில எழுதப்பட்டுறக்கூடாது, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படக்கூடியவர்களா இருக்கணும். அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்யணும், காணப்படணும். நம்ம எசேக்கியாவை போல நம்ம அவரு நம்பிக்கையுடையவர்களாய், அவர் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாரு. அவருக்கும் அங்க சோதனை வருது இல்ல. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஜெபிக்கிறதுனால வராதா? வரும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம அப்பதான் புட முடியும். இன்னைக்கு பாருங்க, வந்தனாலதான் இவ்வளவு காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியுது. நம்ம அநேகருக்கு ஒரு சாட்சியா வைப்பார்ல. நம்ம கண்டதையும் கேட்டதையும் சொல்லணும்ல. மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளா எப்படி மாற்றம் அடைய முடியும்? இந்த உபத்திரத்துக்கு வழியா வந்தாதான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பசி, நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள்ட்ட போய் பிரியாணி சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு அது தெரியாது. யார் பசியோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் பிரியாணி கொடுக்கும்போது, இல்ல கஞ்சி கொடுத்தாலும் அது அமிர்தமா இருக்கும். பிரியாணி இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கஞ்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு அது தெரியாது. பிரியாணியே கொடுத்தாலும் அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா அங்க தேவையில்லை. அது யாருக்கு தேவைப்படுதோ, எங்க இதே போல கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, நம்மள போல பாடுகளை அனுபவிச்சு எங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களோ, யார் எனக்கு இருக்கா, யார் எனக்கு இருக்கா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அவர்களை தேற்ற நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் உருவாக்குறாருல. நம்மளும் அது போல இருப்போம். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். நான் ஒருபோதும் கவலைப்படாதபடிக்கு நம்முடைய விண்ணப்பத்தை அவருடைய பாதத்துல வைக்கிறோம். இப்ப அவரை சார்ந்து இருப்போம். அவர் மேல நம்பிக்கை வைத்து அவருடைய கட்டளையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளா இருப்போம். உண்மை உள்ளவர்களா இருப்போம். உத்தமமாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாவற்றையும் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே நன்றி, சமாதானத்தின் தேவனே நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா. சோத்திரம், நீ தந்த வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. எத்தனையோ முறைமை விட்டு விலகி ஆண்டவரே தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இசப்பா, சோர்வுகள் வரும்போது, பலகீனங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது தகப்பனே ஒரு நிமிஷம் கலங்கி போயிராண்டவரே. தகப்பனே உண்மை நோக்கிப்பா, உண்மையில நம்பிக்கை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் உண்மையில அன்பு கூறப்பட
உம்முடைய இடத்துல நம்பிக்கை வைக்க பிள்ளைகளா, உம்மை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எந்த சூழ்நிலையில வந்தாலும் விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்துல, எங்களுடைய இருதயத்தை உம்முடையத்துல ஊற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாங்க இருக்கணும்ப்பா. எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன், கண்ணீரை துடைத்த தேவன், அவரை குணமாக்குவேன் என்று சொன்னீங்களே, 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போவாய், இந்த பிள்ளைவின் மேல பற்றுப்படு, நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னீரே தேவனே. நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாய் இருந்து எங்களை வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு யாரெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு இப்படி சமூகத்துல உட்கார்ந்து இருக்காங்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கண்ணீரை நீர் துடைப்பதற்காய் ஸ்தோத்திரப்பா. வியாதியோடு இருக்கிறவர்களை குணமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொருடைய தேவையை சந்திக்கிற எங்களோட பரம தகப்பன், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்ன எங்களை தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே, தாயாய் தகப்பனா எல்லாமாய் இருக்கிற தகப்பனே, உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. கேட்கிறவ எல்லாம் ஆண்டவரே, சொல்லுகிறார் அப்பா, அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் மாற்றுங்க. நடக்கக்கூடிய அந்த பலனை தாங்க ஆண்டவரே. சத்ருவன் ஒருபோது எங்களை தொட்டு விடக் கூடாது அப்பா. உலக காரியங்களை கொடுத்து கொண்டு வந்து இந்த முள்ளு செடி வளராதபடிக்கு நெருக்கி போடாதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா இருக்கணும். அது 100ஆய் 60ஆய் 30ஆய் பலன் கொடுக்கக்கூடியவர்களை எங்களை மாற்றுங்க. எங்களை தகுதிப்படுத்துங்க. நீர் விரும்புகிற பாத்திரமாய் மக்க பெரிய மனத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். குற்றங்கள் குறைகள் இருந்தா பண்ணி ஆண்டவரே, இசப்பா ஒருபோதும் விட்டு விலகி போயிடக்கூடாது. எங்களுடைய பேரு புலத்தில் எழுதிடக்கூடாது அப்பா. இயேசுவே தகப்பனே, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும் ஆண்டவரே. தகப்பனே சோத்ராப்பா, தாவீது குமாரனே நன்றி அப்பா, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எஜமானனே நன்றி. பரிசுத்த பிதாவே நன்றி. சர்வ வல்லமுள்ளவரே நன்றி. நன்றி அப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோப்பா. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழணும். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய், உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய், நீர் விரும்புறதை செய்யப்படணும், நம்ம காணணும் அப்பா. அப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்து எடுத்த எல்லாவற்றையும் அப்படியே கரத்துல வைக்கிறோம். துதி கனமைக்குமே எல்லாம் அமைக்க செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவுல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.